படைப்புகளே படைப்பாளனுக்கான சாட்சி. உலகில் நாம் எந்த செயற்கையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு உற்பத்தியாளன், படைப்பாளன், கண்டுபிடிப்பாளன் என பலரை பார்க்கிறோம். அதாவது ஒரு செயற்கை பொருள் நமது கைகளில் இருக்கிறது என்றால் அதனை ஒரு தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறது என்பதே பொருளாகும். எல்லா செயற்கை பொருட்களுக்கும் விதிவிலக்கில்லாமல் இந்த நியதி பொருந்தும் போது இயற்கை பொருட்களுக்கு ஏன் பொருந்தக்கூடாது? ஆகவே நாம் மனிதர்களாக இருக்கிறோம், வாழ்கிறோம் என்பதே படைப்பாளன், உற்பத்தியாளன், கண்டுபிடிப்பாளன் ஒருவன் இருப்பதற்கான போதுமான சான்றுகளாகும். படைப்பினத்துக்கான கையேடு. உலகில் செயலாற்றும் எந்த ஒரு செயற்கை பொருளையும் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு கையேட்டுடன் வருவதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். இந்த கையேட்டின் அடிப்படையில் அந்த கருவி பயன்படுத்தப்படாவிட்டால் விடயம் சிக்கலாகிவிடும் என்பது நாங்கள் அறிந்த விடயம்தான். இப்போது மனிதர்களான நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் மிக நிச்சயமாக மனிதர்களுக்கும் ஒரு கையேடு இருந்தாக வேண்டும். அந்த கையேட்டின் அடிப்படையில் மனித குலம் செயலாற்றவில்லை என்றால் விடயம் சிக்கலாகிவிடும். ஆகவே மனித குலம் உலகில் அழகாக வாழ வேண்டுமென்றால் மனிதர்களது கையேட்டை கண்டுபிடிப்பது மிக அவசியமாகிறது. ஆனால் கையேட்டை எங்கே தேடுவது? கையேட்டை தேடுதல் ஆரம்பம்